தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இவருக்கு அவர்களால் நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கும், ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கும். தன்னை பலமாக நினைத்து கொண்டு கூட்டணியில் இருப்பவர்கள் இவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பார்கள். எங்களால் தான் நீங்கள் பதவியில் இருக்கீங்க, அதை வச்சுதான் நாங்கள் உங்கள் கூட்டணிக்குள்ள இருக்கோம், எங்களுக்கு சரிசமமான சலுகைகள் வேண்டும், பதவிகள் வேண்டும், தொகுதிகள் வேண்டும், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடந்த தேர்தல்களில் அப்படி கிடையாது. இந்த தேர்தலில் 7ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளால் இவருக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும்ல. என்னன்னா, சனி பகவான் இருக்கார் பாருங்க. இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலத்தில் அவருடைய 3ஆம் பார்வை 10ஆம் இடமான இந்த பதவிக்குரிய இடம் இருக்கு பாருங்க, அந்த 10ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அப்ப சனியுடைய பார்வை வித்தியாசப்படும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது அந்த பதவியில் அல்லது வேலையில் தொழிலில் நெருக்கடியை ஏற்படுத்த 100% வாய்ப்புகள் உண்டு. இது கிரக சஞ்சார நிலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், வாக்கு இருக்கு பாருங்க, அங்கேயும் கோபங்களை கொட்ட வேண்டிய நிலைக்கு கூட இந்த ஜாதகர் வருவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ உன்னுடைய பூர்வ புண்ணிய விதி என்ன என கர்மக்காரன் சனி, அதற்கேற்ற பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அஷ்டம சனியின் காலம் தொடங்குகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிரூபிக்கிறோம் சிம்மராசிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு என்ன முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் சூரிய பலம் இருக்க வேண்டும், செவ்வாய் பலம் இருக்க வேண்டும், சனி பலம் இருக்க வேண்டும், குரு பலம் இருக்க வேண்டும். குரு 11 இருக்காரு புதனுடைய வீட்டில். அப்போ லாபத்தை கொடுத்தாகணும். மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த குடைச்சல், போராட்டம், நெருக்கடி என்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுவார். எப்போ பார்க்குறாரு? மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிடுவாங்க. கூட்டணிகளை அமைச்சே ஆகணும், அவர்கள் கேட்ட தொகுதி கொடுத்தாகணும், இல்லை வெட்டி விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். அப்போ ஒரு முடிவு எப்பொழுது ஏற்படும்? மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணிக்குள் இவருக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அதே நேரத்தில் அஷ்டம சனி அவருடைய வேலை செய்து கொண்டிருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவிற்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேது உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த தேர்தல்